ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்விஎஃப் ஆவடி துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 30,000 வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி எதுவுமே தேவையில்ல. லாஸ்ட் டேட் வந்து 11th அக்டோபருக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஹெச்விஎஃப் ஆவடியிலிருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பாருங்க ஜூனியர் மேனேஜர் லெவலில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ 20 வேகன்சியோட குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு குடுத்துருக்காங்க பத்தில. இது வந்து ஜென்ரல் கேட்டகரி தான். இது இல்லாம எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கெல்லாம் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பாருங்க நீங்க இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்க எனி ஸ்ட்ரீம் நீங்க முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். அப்படி இல்ல நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு நீங்க 2 இயர்ஸ் எம்பிஏ நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க ஜாபோட ஸ்பெக்குமே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் லெவல்ல டிவிஷன்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ கேரிங் அவுட் ஆக்டிவிட்டீஸ் பாருங்க மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. இத நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்டெண்டும் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து ரூ. 30,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது இல்லாம ஐடிஏலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இதில போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழயே இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லயே. அத கூட நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். என்னென்ன குடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இணைச்சு ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும் தான் நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்க ஸ்பீட் போஸ்ட்டோ, ரேஷர் போஸ்ட்லாம் விண்ணப்பிக்க கூடாது. ஆர்டினரி போஸ்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அட்ரஸுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. சென்னை அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து 11th அக்டோபருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த என்வலப் கவர்ல வந்து எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கங்கிறத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அனைத்து பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ரூ. 300 ஃபீஸ். அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல எஸ்பிஐ கலெக்ட் மூலியமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து மேல ரைட் சைடு பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலயும் கீழயும் வர மாரி உங்களோட சைன் வந்து பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட், அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட்ல வந்து எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டோட நேம்ல இருந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க குடுங்க. அப்படி இல்லைன்னா ஸோ இந்த இடத்துல டேஷ் மட்டும் போட்டுருங்க. ஸோ மீதி உங்களோட என்க்ளோசர்லாம் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இணைக்கணுங்கிறதையும் இங்க குடுத்துருக்காங்க. இதையும் நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து 2 ஃபோட்டோ வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். ஒண்ணு வந்து இந்த அப்ளிகேஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணிறணும். இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா, இதில நீங்க போஸ்டர்ல வந்து நீங்க அனுப்பும்போது ஒரு ஃபோட்டோல வந்து பேக் சைடு வந்து உங்களோட நேமும், டேட் ஆஃப் பர்த்தும் அதில எழுதி அத வந்து நீங்க அதில வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான எஸ்பிஐ கலெக்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்க இதில வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அத அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் நீங்க குடுத்து நீங்க அனுப்புற மாரி இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இன்டர்வியூன்னு குடுத்துட்டாங்க. உங்களோட இன்டர்வியூ இருக்கும். அதே மாரி உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. இதில வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே குடுத்துருக்காங்க பாருங்க. மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் மார்க் இருக்கும். அதே வந்து இன்டர்வியூக்கு வந்து 15% ஆஃப் மார்க் வந்து இருக்கும். இத பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பிசிக்கல் இல்லன்னா விர்ச்சுவலா கூட உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கலாம். ஸோ டென்யூர் பேஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு இனிஷியலா உங்களுக்கு 1 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம ஆஸ் பர் தி ரெலவன்ட் கவர்ன்மென்ட் ஆர்டர்ஸ் படி உங்களுக்கு வந்து ஏஜ்ல இருந்து எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும். ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும். ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இதில வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லீவ் இந்த மாரி நெறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.